ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னா என்னன்னு பார்க்கலாம். நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளானு. இது வந்து இப்போ கொஞ்சம் பாப்புலரா இருக்கு. எல்லாரோட இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ ட்ரெடிஷனலா வந்து எஃப்டிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேங்க்ல வந்து டிஃபரண்ட் பேங்க்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6% 7% அந்த மாரி வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் குடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. பட் வந்து இப்போ வந்து என்னன்னா, ஸ்டாக்ஸ்லயோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஆ நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது. மெயினா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாரியான இன்வெஸ்ட்மென்ட் மோட்ல போம்போது, ஆ ஒரு ஃபிக்ஸட் இன்கம்லேருந்து நெறையா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வேணுங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல, ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி, மந்த்லி, குவார்ட்டர்லி, செமி ஆனுவலி அந்த மாரி வந்து நீங்க வந்து எஸ்ஐபி மோட்ல செட் பண்ணிக்கலாம். ஆ நல்ல மியூச்சுவல் ஃபண்ட வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க செலக்ட் பண்ணணும். ஆ பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். பட் வந்து என்னன்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நல்ல நல்ல கம்பெனிஸ் வந்து லிங்க் ஆயிருக்கணும். நமக்கு வந்து ஆம் இது லார்ஜ் கேப் இருக்கு, மிட் கேப் இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கு. இதுலேருந்து வந்து நல்ல மியூச்சுவல் ஃபண்ட், நல்ல கம்பெனிஸோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். டாடா, எஸ்பிஐ இது மாரி நெறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்க. அந்த குரூப்லேருந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மினிமம் ₹100லேருந்து கூட இன்வெஸ்ட் பண்ற மாரி ஆப்ஷன் இருக்கு. அம் அப்புறம் ₹500 அந்த மாரியும் சேவ் பண்ணலாம். உங்களால முடிஞ்ச அமௌண்ட்ட வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எஸ்ஐபி மெத்தட்ல மந்த் ஆன் மந்த்தோ, குவார்ட்டர்லி பேசிஸ்லயோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க செட் பண்ணிக்கணும். இந்த மாரி அக்யூமுலேட் பண்ணிட்டு வரும்போது லாங் டெர்ம்ல 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் பீரியட்ல நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இது வந்து எஸ்ஐபி மெத்தட். இதுல வந்து அ அம் செ எஸ்ஐபிய வந்து எப்படி செட் பண்ணணும்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஆம் ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல நான் ₹500 சேவ் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி மந்த்லி பண்ண போறீங்க அப்படின்னா, ₹500 இல்ல ₹5000 பண்ணணும்னா பண்ணிட்டு, நீங்க வந்து ஒரு அ ஏதாவது ஒரு புரோக்கரேஜ் ஃபார்ம் வழியாவும் பண்ணலாம். அ எம்ஸ்டாக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து Zerodha இருக்கு. அப்ஸ்டாக் இருக்கு. அது வழியா பண்ணிட்டு, எவ்ரி இயர் வந்து எப்படி வந்து இன்கிரீஸ் பண்ணணும்? பெர்சன்டேஜ் எவ்வளோ இன்கிரீஸ் பண்ணலாம்? உங்களோட இன்கம் பொறுத்து நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட இன்கம் எவ்ரி இயர் உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகுறத பொறுத்து 10% 20% 30% அந்த ஸ்பெசிஃபிக் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வந்து ஸ்டெப் அப் மெத்தட் வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். அ ரெகுலரா வந்து ஒரு ₹5000 வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு போட்டு வந்தீங்கன்னா, அது ஒரு சர்டன் ரிட்டர்ன் தரும். ஆனா, நீங்க அந்த மாரி ஸ்டெப் அப் மெத்தட்ல பண்ணும்போது, உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த மாரியான ஆப்ஷன்ஸ வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு ஆப் வழியாவும் செக் பண்ணிக்கலாம். இல்ல தெரியலனாலும் கஸ்டமர் கேர்ல கால் பண்ணி செக் பண்ணிக்கங்க. நீங்க டிமேட் அக்கவுண்ட் எந்த புரோக்கரேஜ் ஃபார்ம் வழியா செட் பண்ணியிருக்கீங்களோ, அவங்க வழியா பேசிட்டு கூட நீங்க வந்து இத செட் பண்ணிக்கலாம். ஆம் அதுக்கடுத்து வந்து ஹவ் டூ இன்வெஸ்ட் அப்படிங்கிற இதில பார்க்கும்போது, மெயினா வந்து எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட வந்து செலக்ட் பண்ணும்போது, ஆ பாஸ்ட் இயர்ஸ்ல ஹையஸ்ட் ரிட்டர்ன் குடுத்த மியூச்சுவல் ஃபண்ட், அதுக்கப்புறம் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. பட் இட் வில் நாட் கிவ் கேரண்டி. அதே தான் வந்து தொடர்ந்து ரிட்டர்ன் குடுக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுக்க முடியாது. ஏன்னா வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஃபண்ட் மேனேஜரோட ஆ சூசபிலிட்டி இருக்கு. அவங்க வந்து எப்படி சூஸ் பண்றாங்கங்கிறத பொறுத்தும் இருக்கு. அதனால வந்து நீங்க நல்ல கம்பெனியா பார்த்து ஆ பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். பட் ஜஸ்ட் ஃபார் அனாலிசிஸ் பர்ப்பஸ்ல எடுத்துக்கங்க. பட் வந்து ஆ இவங்க வந்து என்னென்ன கம்பெனிஸ சூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஒரு நல்ல கம்பெனிஸ் சூஸ் பண்ணி, நல்ல ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் இருக்கிற கம்பெனியா பார்த்து, நல்ல மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்கு. பிஇ ரேஷியோ நல்லா இருக்கிற கம்பெனியா செலக்ட் பண்ணி அவங்க லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்லயும் நல்ல ரிட்டர்ன் குடுக்கும். சில ஃபண்ட் ஃபார்ம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுன் த லைன் 1 இயர், 2 இயர்ஸ் பீரியட்ல வந்து அவங்க வந்து மாத்துவாங்க. அப்படி மாத்தும்போது அவங்க நல்ல கம்பெனிஸ் சூஸ் பண்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து நல்ல ரிட்டர்னும் கிடைக்கும். அதனால அந்த மாரி சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணும்போது, நீங்க வந்து இசிஎஸ் மோட்ல நீங்க வந்து அமௌண்ட்ட வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட பட்ஜெட்டுக்கு பொறுத்து, உங்களோட இன்கம் பொறுத்து நீங்க வந்து அம் செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு எஸ்ஐபி மோட்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணுங்க. இதனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நம்ம பெனிஃபிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஆ பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் டிசிப்ளின். எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் இன்வெஸ்ட்மென்ட் ஹேபிட்ட வந்து நமக்கு கிரியேட் பண்ணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு இன்டென்ஷன். ஆ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
செக்யூர்டு அ இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்றோம். ஈவன் தோ மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்போது ருப்பீ காஸ்ட் ஆவரேஜிங் பண்ண முடியுது. ஆம் 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங்கிறது வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஃபண்ட்ஸ வந்து அக்யூமுலேட் பண்றோம். லாங் டெர்ம்ல வந்து இதோட குரோத்த வந்து இன்கிரீஸ் பண்ணுது. காம்பவுண்டிங்கா வந்து வருது. அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். நம்மள எஃப்டிலலாம் 6% 7% வருதுன்னா, காம்பவுண்டிங் வேல்யூல பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னால நமக்கு வந்து 10% 12% ஈவன் 20% வரைக்கும் கூட போகும். ஃப்ளெக்சிபிலிட்டி அடுத்தது. இது வந்து நம்மளோட அமௌண்ட்ட வந்து இன்கிரீஸ் அண்ட் டிக்ரீஸ் எஸ்ஐபி அமௌண்ட்ட வந்து இன்கிரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நமக்கு குடுக்குது. ஆம் இது வந்து நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான். ஒரு ஃபிக்ஸடா வந்து இந்த அமௌண்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணாம, நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளா வந்து அ அமௌண்ட்ட வந்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த மாரி இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் அந்த மாரி வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது, ஏடிசில நமக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல. இதெல்லாம் பெனிஃபிட்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஆம் டைப் ஆஃப் எஸ்ஐபி பார்க்கலாம். டைப் ஆஃப் எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நார்மல் எஸ்ஐபி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் மந்த்லி வந்து நமக்கு வந்து போட்டுக்கிறோம். நான் சொன்ன மாரி 500 1000 இல்ல 5000 நம்ம வந்து போட்டுட்டு ஒரு 5 இயர்ஸ் டெர்ம், 10 இயர்ஸ் டெர்ம்க்கு போட்டுக்கிறோம். அடுத்து வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா ஒரு 1000, 5000 அந்த மாரி போட்டாலும், ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலமா நம்ம வந்து அமௌண்ட்ட வந்து இப்போ 10% 20% நம்ம வந்து ஆனுவலா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் எஸ்ஐபி. இது வந்து இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ட வந்து மந்த்லி வந்து சேஞ்ச் பண்றதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி குடுக்குது. அதான் ஃப்ளெக்ஸ் எஸ்ஐபி. 4வதா வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு எஸ்ஐபி. நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அ ஸ்பெசிஃபிக் மியூச்சுவல் ஃபண்டோட கான்ட்ரிபியூஷன வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம். பேஸ்ட் ஆன் ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆ எஸ்ஐபிங்கிறது ஒரு சேஃப் அண்ட் ஈஸி வே ஆஃப் இன்வெஸ்ட். ஆம் அ எஸ்ஐபிய வந்து நீங்க வந்து ஒரு லார்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து இன்கம் குரோத்துக்காக நம்ம வந்து ஸ்டெப் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்ம ஃபினான்ஷியல் குரோத்ஸ வந்து நம்ம வந்து லாங் டெர்ம்ல நல்ல பெனிஃபிஷியலா வந்து ஆம் நம்ம அட்டைன் பண்ண முடியும். ஆ ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்டர்ஸா மாற முடியும். அதுக்காக நமக்கு வந்து எஸ்ஐபி உதவுது. நீங்க ஸ்டெப் அப் எஸ்ஐபியும் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோல எஸ்ஐபியும் ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மென்ட் வழி. நீங்க லார்ஜ் கேப்பா இருக்கலாம், மிட் கேப்பா இருக்கலாம், இல்ல ஸ்மால் கேப்பா இருக்கலாம். நீங்க 3 இதுலயும் பிரிச்சு கூட நீங்க போட்டுக்கலாம். மெயினா வந்து யூ கேன் ஸ்டார்ட் வித் லார்ஜ் கேப். அட்லீஸ்ட் வந்து ஒரு 15% வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இனிஷியலா. அதுக்கப்புறம் வந்து டீப் அனாலிசிஸ் பண்ணிட்டு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்க்கு நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஆம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோஸ பாருங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.